நீங்கள் இணைந்து கொள்வது முஹப்பத்தின் செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் ரஃபியூஸ் மௌலானா. ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் 30வது ஆண்டு விழாவும் அதன் வருடாந்த பொதுக்கூட்டமும் கடந்த சனிக்கிழமை 27/9/2025 கொழும்பில் நடைபெற்றது. அதில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் பலர் கௌரவிக்கப்பட்டனர். அதன்போது சுமார் 4 தசாப்தங்களுக்கு மேலாக ஊடகப் பணிகளில் ஈடுபட்டு வரும் சீனன்கோட்டை பெருகமலை பேருவளையைச் சேர்ந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் BM முக்தாரும் கௌரவிக்கப்பட்டார். இவர் பேருவளையைச் சேர்ந்த AHM ஃபஹாவுதீன் சித்தி ரகீபா தம்பதியின் புதல்வனாக முக்தார் 1965 நவம்பர் 7ஆம் தேதி பேருவளையில் பிறந்தார். 1971ஆம் ஆண்டு பேருவளை சீனன்கோட்டையில் இன்று அல் உமைசரா தேசிய பாடசாலையாக விளங்கும் கல்லூரியில் இணைந்து கல்வி பணியை ஆரம்பித்தார். வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்பது போல் இவர் பள்ளி பருவத்திலேயே கல்வியோடு தொடர்புடைய பிற கிருத்திய செயற்பாடுகளிலும் தன் மார்வத்தோடு செயல்பட்டு வந்துள்ளார். பாடசாலையில் வெளியிட்டு வந்த பூங்கா என்ற மாத இதழின் வெளியீட்டுக் குழுவில் அங்கம் வகித்து பத்திரிகைத்துறை பயணத்தில் கால் பதித்தார். அத்துடன் பாடசாலை பாராளுமன்றத்திலும் அங்கத்துவம் பெற்று ஊடகம் மற்றும் பொது நிர்வாகத்துறை அமைச்சராகவும் நியமனம் பெற்று பிரகாசித்தார். மேலும் மாணவத் தலைவராகவும் அமர்த்தப்பட்டு அப்பணியிலும் தன்னை அர்ப்பணித்து வந்துள்ளார். படிக்கும் பருவத்திலிருந்து எழுத்துத் துறையிலும் ஆர்வம் காட்டி முதலில் தினகரன் பத்திரிகையிலே அப்போது வெளிவந்த சிறுவர் உலகம் என்ற பகுதியில் சிறு ஆக்கங்களை எழுதி வந்தார். 1982ஆம் ஆண்டு தொடக்கம் 1985ஆம் ஆண்டு கால பகுதியில் முன்னாள் சபாநாயகரும் தென்மாகாண ஆளுநராகவும் பிரகாசித்த தேசமானிய MA பாக்கிர் மாக்காரின் ஆளுமையில் முஸ்லிம் லீக் வாலிப முன்னணியால் வெளியிட்டு வந்த உதயம் என்ற மாதம் 2 முறை வெளியிடும் பத்திரிகையின் களுத்துறை மாவட்ட செய்தியாளராக பணியாற்றி வந்துள்ளார். காப்பத்தா உயர்தரம் வரை கற்று கல்வியை முடித்த கையோடு தினகரன் பத்திரிகையின் பகுதி நேர பிராந்திய செய்தியாளராக இருந்து கொண்டே 1989ஆம் ஆண்டு தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகான் அமைப்பு சபையின் ஊடகப் பிரிவில் தொழிலில் இறங்கினார். அங்கேயும் தன் திறமை ஆற்றல்களால் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று இன்று ஊடகத்துறையோடு பொதுமக்கள் தொடர்பாளராகவும் முகாமைத்துவ உதவியாளராக பதவியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 1989ஆம் ஆண்டு தொடக்கம் 1994ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் வீடமைப்பு இராஜாங்க அமைச்சராக இருந்தபோது அவரின் ஊடக அதிகாரியாக பணியாற்றி வந்துள்ளார். அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MLAM இஸ்புல்லா 2001ஆம் ஆண்டு தொடக்கம் 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தேசிய நீர் வளங்கள் வடிகான் அமைப்பு சபையின் தலைவராக கடமையாற்றிய போது முக்தார் ஊடக செயலாளராக அமர்த்தப்பட்டு பணியாற்றியுள்ளார். 2002ஆம் ஆண்டு தொடக்கம் 2004ஆம் ஆண்டு வரை பொதுமக்கள் தொடர்பாளர் அமைச்சின் ஊடகத்துறை அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார். 1992ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் பேருவளை பிராந்திய செய்தியாளராக செயலாற்றி கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ், சிங்கள, ஆங்கில லேக் ஹவுஸ் நிறுவன பத்திரிகைகளுக்கு புறம்பாக சுடரொளி, நவமணி, செரண்டிப், ஷெய்லான், தமிழன், வீரகேசரி உள்ளிட்ட பத்திரிகைகளின் பேர்வளை பிராந்திய செய்திகளை எழுதி கொண்டிருக்கிறார். அத்துடன் வானொலி சக்தி அலைவரிசையின் பிராந்திய செய்தியாளராகவும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஊடகத்துறை பாடநெறியை பூர்த்தி செய்து டிப்ளோமா பட்டம் பெற்ற இவர் சவுதி அரேபியாவின் ரியாத் இமாம் சவுத் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் ஊடகத்துறை பயிற்சி பெற்று முடித்த கையோடு புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் இவருக்கு கிடைத்தமை சிறப்பம்சமாகும். 1995ஆம் ஆண்டு சீனன்கோட்டையை சேர்ந்த ஆயிஷா நலிமியா என்ற மங்கையை மணமுடித்து ஒரு பெண் பிள்ளையுடன் 3 ஆண் மகன்களுக்கும் தந்தையாகவும் விளங்குகின்றார். வடக்கு கிழக்கின் LTTE அமைப்பும் இலங்கை அரசாங்கமும் 2001ஆம் ஆண்டு செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு அமைய A9 வீதி திறக்கப்பட்ட மறுதினம் தெற்கிலிருந்து வடக்கு யாழ் நோக்கி பயணமான குழுவில் சென்ற முதலாவது ஊடகவியலாளர் இவர் என்ற பெருமையும் இவருக்குள்ளது. ஊடகப் பணியோடு இவர் தனது பிராந்தியத்தில் முன்னணி வகிக்கும் சமய, விளையாட்டு, பொதுப்பணி அமைப்புகள் பலவற்றிலும் அங்கத்துவத்துடன் உயர் நிர்வாக பதவிகளிலும் அமர்ந்து பலவாறு அர்ப்பணிப்பு செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இவர் அங்கத்துவம் வகித்த அமைப்புகளாக அல் உமைசரா தேசிய பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம், சீனன்கோட்டை ஷாதுலியா கவுன்சில், முஸ்லிம் இளைஞர் மன்றம், களுத்துறை மாவட்ட எழுத்தாளர் சங்கம், பேருவளை பிராந்திய எழுத்தாளர் ஒன்றியம், அகில இலங்கை பேருவளை பிரதேச ஊடக கொத்தணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரம், பேருவளை பிராந்திய செய்தியாளர் ஒன்றியம், சீனன்கோட்டை ஜாமியத்துல் ஃபாசியத்துல் ஷாதுலியா கலாபிட நிர்வாக சபை, பெருகமலை
தாக்கிரின் பள்ளி உபகுழு, பேர்வெளி அப்ரார் கல்வி நிலைய நிர்வாக குழு ஆகியவற்றிலும் தொடர்ந்து அங்கம் வகித்து அர்ப்பணிப்புடன் சேவை செய்து கொண்டிருக்கிறார். இவரது ஊடகப் பணி மற்றும் சமூக சமய பணிகளை கௌரவித்து பலதரப்பட்ட விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார். பேர்வெளி பிரதேச சபை, தர்கா நகர் இஸ்லாமிய நலன்புரி சங்கம், சீனன்கோட்டை வாலிபர் ஹலரா ஜமாத், தர்கா நகர் நஜீப் ஆஜியார் கல்வி நிலையம், பேர்வெளி ஜமாத் தக்வா, பெருகமலை ஷாக்கிரின் குர்ஆன் மദ്രസா, பேர்வெளி பிரதேச செயலகம், அண்டனி சில்வா மன்றம், பாணந்துறை ஜீனியஸ் பார்க் கல்வி நிலையம் போன்றன விருதுகள் பொன்னாடைகளுடன் இவருக்கு கௌரவமளித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விசேட அம்சமாகும். களுத்துறை மாவட்டத்தின் பிரதேச ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் உப தலைவராகவும், களுத்துறை மாவட்ட முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகள் சம்மேளனத்தின் ஊடகம் மற்றும் நல்லிணக்க சபையின் பணிப்பாளராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கும் இவரது ஊடக சமூக நலப் பணிகள் மென்மேலும் தொடர வாழ்த்துவோம். முஹப்பத் டிவிக்கான களுத்துறை மாவட்ட விசேட செய்தியாளர் BM முக்தார் அவர்களை முஹப்பத் ஊடகத்தின் சார்பில் அதன் பணிப்பாளர் கவிப்புயல் ஷாம் MIM நிஷாம் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார். முஹப்பத் டிவிக்காக இத்தகவலை வழங்கியவர் பாணந்துறை கலாபூஷணம் ALM சத்தார்.